பிள்ளைகளுக்கு நடக்கிற அவமானங்கள் எல்லாத்துக்கும் ஒரு பதில் கொடுக்கணுமெண்டா எங்களோட நூற்றாண்டு விழா இடம்பெற இருக்கு 2027. அதுக்கு ஒரு முன்னோடியான ஒரு வளர்ச்சியாக மாகாண மட்டத்துக்கு சென்றவங்க வலய மட்டத்தில் முதலாவது இடத்தினை தக்க வைத்து மாகாண மட்டத்துக்கு சென்று பெரும் கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இங்கே கல்வி கற்றிருந்தார்கள். 30க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் நம்மளோட பாடசாலை இந்த வருடம் இடம்பெற்ற கடந்த வருடம் இடம்பெற்று அதாவது 2025ஆம் ஆண்டுக்கான காப்போத்த உயர்தர பரீட்சையில் 100% சித்தியம் அதே நேரம் பல்கலைக்கழகத்துக்கு 3 மாணவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்தாங்க. அவங்கள நம்ம கௌரவிக்கிற இந்த நிகழ்வில் எங்களோட பழைய மாணவர் சங்கம் எங்களோட வெள்ளாவடி கலைமகள் மகாவித்தியாலயத்தின் பழைய மாணவர் சங்கத்தின் செயலாளர் மற்றும் செயலாளர் மற்றும் உறுப்பினர்கள் எல்லாம் இங்கே வந்திருக்காங்க. அந்த மாணவர்களோட கௌரவிக்கிற நிகழ்வு இடம்பெறும். இது சம்பந்தமாக தெளிவுபடுத்தல் சம்பந்தமாக ஆரம்ப உரிய நிகழ்த்துறதுக்காக எங்களோட பாடசாலையில் அதிபரும் பழைய மாணவர் சங்கத்தின் தலைவருமாக அவர் செயற்படுவார். அவர் உங்களுக்கு இது சம்பந்தமான கருத்துரை எங்களுடைய பாடசாலைக்கு அபிவிருத்தி பழைய மாணவர் சங்கத்தின் செயலாளர் மற்றும் பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தின் செயலாளர் அத்துடன் பாடசாலை ஆசிரியர்கள் மாணவர்கள் அத்தோட இன்றைய கௌரவிப்பு நிகழ்வுக்கு கலந்து கொண்டிருக்கின்ற எமது வித்தியாலயத்தின் மாணவர்கள் ஊடகவியலாளர்கள் அனைவருக்கு காலை வணக்கம். உங்களுக்கு தெரியும் எங்களுடைய பாடசாலை ஒரு வரலாற்று சாதனையை நிலைநாட்டியிருக்குது. நீங்கள் தான் அறிஞ்சது என்னென்னா எங்களோட நீண்ட காலத்துக்கு பிறகு 100% சித்தி எங்களோட பாடசாலை பெற்று வந்திருக்கு. அதோட அதிக அளவான வீதத்தில் பல்கலைக்கழகத்துக்கு அனுப்புறத்துலேயும் வலயத்தில் முதலாவது இடத்துல வெள்ளாளி கலைமக வித்தியாலயம் இருக்குது. 3 பேரை கிட்டத்தட்ட 50% வீதத்தைச் சேர்ந்த மாணவர்களை பல்கலைக்கழகத்துக்கு அனுப்புறத்தில் வெள்ளாவாடி பாடசாலை வலயத்தில் முதலாவது இடத்துல இருக்குது. எங்களுடைய மாணவர்கள் தெரியும், நாங்கள் 3 பேர் நடிக்கிறாங்க. 3 பேருக்கும் அத்தோட பல்கலைக்கழகம் செல்லாவிட்டாலும் அந்த 100% சித்தியை பெற்று தந்த ஏனைய மாணவர்களுக்கும் இந்த இடத்தை பாராட்ட நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களோட பாடசாலையில் 3 பேர் பல்கலைக்கழகத்துக்கு தகுதி பெற்றிருக்காங்க. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நிதுர்சன் 3 பாடங்கள்லேயும் அதிவிசேட சித்தியை பெற்றிருந்தார். இது சீனுஜா 2 பாடங்கள் அதிவிசேட சித்தியும் 1 விசேட சித்தியும் மற்றும் தனுஷ் 1 அதிவிசேட சித்தியினையும் 2 திறமை சித்தியும் பெற்று பல்கலைக்கழகத்துக்கு தகுதியை பெற்றிருக்காங்க. அந்த அடிப்படையில் அவங்கள மாலை அணிவித்து கௌரவிக்கின்ற நிகழ்வு முதற்கட்டமாக இடம்பெற இருக்கின்றது. இங்கே பழைய மாணவர் சங்கத்தின் சார்பாக அதன் உறுப்பினர் குமுதினி அவர்கள் அந்த 3 மாணவர்களுக்குமான மாலையினை அணிவித்து கௌரவிப்பார்.
பாடசாலை பழைய மாணவர் சங்க உறுப்பினர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக அந்த மாணவர்களுக்கான வெற்றி கிண்ணங்கள் இங்கே அதாவது நினைவு சின்னங்கள் இங்கே வழங்கப்பட காத்திருக்கின்றது. முதலாவதாக தனுஷ் அவர்களுக்கான நினைவு சின்னத்தினை வழங்கி வைப்பதற்காக நமது பாடசாலையின் பழைய மாணவர் சங்க செயலாளர் வரதராஜன் சார் அவர்களை அழைக்கிறோம். பெற்று பல்கலைக்கழகத்துக்கு தகுதி பெற்றிருக்கின்ற சீனுஜா அவர்களுக்கான நினைவு சின்னத்தினை வழங்குவதற்காக எமது பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தின் செயலாளர் சுவமணி அவர்களை அழைக்கிறோம். வழங்குவதற்காக எமது பாடசாலையின் அதிபரும் பழைய மாணவர் சங்கத்தின் தலைவருமாகிய சார் ஜெயபிரதான் சார் அவர்களை அழைக்கின்றோம். அந்த அடிப்படையில் இந்த வருடம் இடம்பெற்ற உயர்தர பரீட்சையில் 3 பாடங்கள்லையும் அதிவிசேட சித்தியினை பெற்று சிறந்த பொறுப்பேற்று எமக்கு பெற்று தருகின்ற எதிர்சன் அவர்களுக்கான நினைவு சின்னம் இங்கே வழங்கப்பட இருக்கின்றது. அதனை எமது அதிபர் வழங்குகிறார். எமது பாடசாலை ஆசிரியர்கள் சார்பாகவும் பாடசாலை அபிவிருத்தி சங்கம் சார்பாகவும் இந்த பழைய மாணவர் சங்கத்திற்கு இந்த இடத்திலே நன்றியினை தெரிவித்துக் கொண்டு இறுதி நிகழ்வாக பழைய மாணவர் சங்கத்தின் செயலாளர் வரதராஜன் சார் அவர்களை இந்த இடத்திலே சிறு உரையாற்றுமாறு அழைக்கிறேன். உண்மையிலேயே இந்த பாடசாலை வரலாறு உங்களுக்கு தெரியும், அதிபர் எழுதிக்கொண்டார். அதை நான் இங்கே உங்களுக்கு சொல்லி காட்ட விரும்பவில்லை. இம்முறை இந்த பரீட்சையில் எமது பாடசாலை 100% சித்தியை அந்த உயர்தர பரீட்சையிலே பெற்றிருக்கின்றது. அதைவிட்டு நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். அதே போன்று இந்த பாடசாலை அதிபர் ஆசிரியர்கள் மகிழ்ச்சி அடைகின்றார்கள். எமது இந்த கல்வி சமூகம் மகிழ்ச்சி அடைகின்றது. அந்த மகிழ்ச்சியை நாங்கள் இந்த 100ஆண்டு விழாவிலே மிகவும் விமர்சையாக கொண்டாட இருக்கின்றோம். அடுத்த வருடங்கள் 100ஆண்டு விழா இறுதி நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. அதை நாங்கள் விமர்சையாக கொண்டாடுறதுக்கு இருக்கின்றோம். அந்த வகையில் இது ஒரு ஆரம்ப வைபவமாக இந்த மாணவர்களை கௌரவிக்கின்ற ஒரு நிகழ்வு ஒரு குறுகிய காலத்தில் எடுக்கப்பட்ட முடிவாக இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. காலை கூட்டத்தில் வெற்றி பெற்ற சாதனை படைத்த எமது மாணவர்களை கௌரவித்த எமது பாடசாலையின் பழைய மாணவர் சங்கத்தின் செயலாளர் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற அதன் உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த இடத்திலே நன்றியினை மீண்டும் ஒரு தடவை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வினை இதோடு நிறைவு செய்கின்றோம். நன்றி. அனைவருக்குமே வணக்கம். இந்த இடத்துல அசம்பிளி எல்லாமே ஒன்று கூடி கலைந்ததுக்கு பிறகு நான் இந்த இங்கிலீஷ் வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கின்றேன். அந்த வகையில் முக்கியமான பல விடயங்களை நாங்கள் இந்த வீடியோவில் கதைக்க போகின்றோம். முதலாவது விடயம் பார்த்தீங்கன்னா
இந்த இடத்தில் இருக்கக்கூடிய பாடசாலை, அதாவது மட்டக்களப்பு மாவட்டம் படுவாங்கரை பிரதேசமான வெல்லாவளியில் இருக்கக்கூடிய வெல்லாவளி கலைமகள் மகா வித்தியாலயத்தினுடைய நூற்றாண்டு விழாவானது வருகின்ற வருடம், அதாவது 2027 5ஆம் மாதம் 14ஆம் தேதி மிகவும் சிறப்பான முறையில் பிரம்மாண்டமாக நடக்க இருக்கின்றது. அப்போ இந்த வீடியோ பார்க்குற இந்த பாடசாலையில் படித்த பழைய மாணவர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெச்சோட தொடர்பு இல்லாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக என்னோட தொடர்பு கொள்ளுங்க. நாங்கள் உங்களோட பெச்சோட நாங்கள் சேர்த்து விடுவோம். இப்போ இந்த பாடசாலையில் படித்த அனைத்து பழைய மாணவர்களுக்கு என்ற தனி குழுமம் அமைக்கப்பட்டு அவங்களுக்கான அந்த வேலை திட்டங்கள் சிறப்பான முறையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்குது. அடுத்த 2வது விடயம் பார்த்தீங்கன்னா நம்முடைய வெல்லாவளி கலைமகள் மகா வித்தியாலயத்தில் ஒவ்வொரு வருடமும் பல்கலைக்கழகம் செல்லுகின்ற விகிதம் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. அப்போ அந்த வகையில் இந்த தருணத்திலையும் பார்த்தீங்கன்னா 3 மாணவர்கள் பல்கலைக்கழகம் தெரிவாயிருக்கின்றாங்க. இதில் ஒரு மாணவன் வெல்லாவளி கலைமக மகாவித்தியாலயத்தில் 1வது தடவையாக ஒரு சட்டத்துறைக்கு தெரிவாயிருக்கின்றார். அப்போ எங்களுடைய மக்கள் உறவுகள் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதோட அதிபர், ஆசிரியர்கள், அடுத்தது பிடி மாஸ்டர் அக்கா, ஒன்றாவது தான் படித்ததுனால அக்கான்னு சொல்கிறேன். அதோட மாணவர்கள், இனி கல்விசாரா ஊழியர்கள் அனைவருக்குமே இந்த இடத்துல நன்றி. என்னையும் அழைத்து நம்முடைய உறவுகளுக்கு இதை தெரியப்படுத்தும் வகையில் இந்த வீடியோ எடுக்க ஒரு வாய்ப்பு தந்ததுக்கு. இதை பற்றிய தகவல் சம்பந்தமாக நம்முடைய மதிப்புக்குரிய அதிபர் ஐயா அவர்கள் கதைப்பாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் தம்பி. உண்மையில் எங்களோட வெள்ளாளை கலைமக வித்தியாலயம் பெருமை கொள்கிறது. இந்த முறை எங்களோட உயர்தர பரீட்சையில் 100% சித்தியை எங்களோட பாடசாலை பெற்று தந்திருக்குது. இது எங்களோட நூற்றாண்டு விழா இடம்பெற இருக்குது 2027. அதுக்கு ஒரு முன்னோடியான ஒரு வளர்ச்சியாக நான் எதிர்பார்க்குறேன். தெரியும், எங்களோட பாடசாலை ஆரம்பத்தில் ஒரு சிறந்த ஒரு பாடசாலையாக இருந்தது. காலப்போக்கில் ஏற்பட்ட ஒரு அசாதாரண சூழ்நிலை காரணமாக எங்களுடைய கிராமம் சிதைக்கப்பட்டு பாடசாலை முழுதாக சிதைக்கப்பட்டிருந்தது. திரும்பவும் இந்த பாடசாலை இங்கே ஒன்று கூடி படிப்படியான ஒரு முன்னேற்றம் அடைந்து வருகின்றது. அந்த வகையில் நானும் இந்த பாடசாலையில் ஆரம்பத்தில் ஒரு முதல் நியமனம் இருந்த பாடசாலையில் தான் இருந்தாலும் எனக்கு பூரணமாக இந்த பாடசாலையில் கற்பிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு எனது மேற்படிப்புக்காக வேண்டி நானும் வேறு இடங்களுக்கு செல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டது. இருந்து நான் அதிபருக்குரிய போட்டி பரீட்சையில் சித்தி அடைந்து நான் இந்த பாடசாலைக்கு 2024ஆம் ஆண்டு பொறுப்பேற்றிருந்தேன். அந்த காலத்தில் இந்த பாடசாலை ஒரு இக்கட்டான நிலையில் இருந்ததை அவதானிக்க முடிந்தது. இது சம்பந்தமாக நானும் ஒரு 10 வருடங்களாக வலயக்கல்வி அலுவலகத்திலே கடமையாற்றியிருந்தேன் நான். அப்போ அதே நேரம் என்னுடைய வலயக்கல்வி பணிப்பாளராக இருந்த சிவானந்தன் சிறுகன் சார் அவர்களிடம் எமது பாடசாலை நிலையை பற்றி நான் பல தடவைகள் நேரடியாகவும் எழுத்து மூலமாகவும் நான் பல தடவைகள் கூறியிருந்தேன். உண்மையால் அவர் எனக்கு பூரணமான எங்கள் பாடசாலை மீது ஒரு பூரணமான அக்கறை காட்டி எனக்கு தேவையான சகல வளங்களையும் இந்த பாடசாலைக்கு தந்திருக்கிறாரு. அந்த வகையில் அவருக்கு நான் இந்த இடத்துல பாராட்டையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனெனில் எனக்கு அந்த ஆசிரியர் வளம் மிகவும் பற்றாக்குறையாக இருந்தது. அந்த பற்றாக்குறைகளை நிவர்த்தி செய்து இன்றைக்கு எனக்கு பூரணமான ஆசிரியர் பலம் இந்த பாடசாலை இருக்குது. அதே போல் அவருடைய வலயக்கல்வி அலுவலகத்தின் சார்பிலும் எனக்கு ஒத்துழைப்பு கிடைத்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இனி வரும் காலங்களில் நாங்களும் இந்த பாடசாலையில் ஒரு சிறந்த ஒரு பொறுப்பேற்ற பெற்று அடுத்த நிலைக்கு ஒரு சிறந்த ஒரு அடைவு மட்டத்துக்கு பாடசாலையை கொண்டு வர எங்கள் எல்லாருடைய கனவும். அதுக்கு என்னோடு சேர்ந்து எங்களுடைய பழைய மாணவர் சங்க செயலாளர், அவர் இந்த பாடசாலையில் கல்வி கற்பித்தவர். அதே போல் வலயக்கல்வி அலுவலகத்தில் ஆரம்ப கல்வி உதவி கல்வி பணிப்பாளர் நீண்ட காலம் கடமையாற்றியவர். அவரும் எங்களுக்கு சேர்ந்து இந்த சப்போர்ட் எங்களோட உறுதுணையாக இருக்கிறதால எங்களை பழைய மாணவர்களும் பழைய நிலைக்கு கொண்டு வர வேணும் என்ற ஒரு உறுதுணையாக இருக்கிறாங்க. அந்த வகையில் அந்த இவர்களுடைய ஒத்துழைப்புடன் எங்களை பாடசாலையை பழைய நிலைக்கு கொண்டு வரலாம் என்று நான் நினைக்கின்றேன். அந்த முன்னோடியாகத்தான் இந்த வருடம் இடம்பெற்ற காப்பது உயர்தர பரீட்சை ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. அந்த வகையில் இதுக்கு ஒத்துழைத்த என்னுடைய சகல ஆசிரியர்களுக்கும்
ஆலோசனைகள் வழங்கிய எங்களோட வலய கல்வி உத்தியோகத்தர் அனைவருக்கும் இந்த இடத்துல நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. நன்றி சார். சரி, ஓகே. அதனைத் தொடர்ந்து பக்கத்தில் நிற்கிறது வரதராஜன் சார். ஓகே, வரதராஜன் சார் வந்து இதை பற்றின தகவல்களை அவங்க சொல்லுவாங்க. அவங்களுடையும் கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். அனைவருக்கும் வணக்கம். எமது இந்த பாடசாலையானது 2027ஆம் ஆண்டு 14ஆம் தேதி 5ஆம் மாதம் நூற்றாண்டு விழாவை கொண்டாடுகின்ற தருணத்தில் பழைய மாணவர் சங்க செயலாளராக இங்கு பொறுப்பேற்று இந்த பாடசாலை அபிவிருத்திக்காக மிகவும் பாடுபட்டு வருகின்றேன். உண்மையிலேயே நான் இங்கு ஆரம்ப கல்வி கற்றிருந்தேன். அதுக்கு பிறகு சாதாரண தரம் சித்தியடைந்து பட்டுமாத்தியாரத்துக்கு உயர்தரம் படிக்கச் சென்று பின்னர் முதல் நியமன ஆசிரியராக பாடசாலையிலேயே எனக்கு கிடைத்தது. தொடர்ந்து இங்கே பாடசாலை கோட்டக்கல்வி அலுவலகம் இருந்த காரணத்தினால் ஆசிரிய ஆலோசகராக பதவி உயர்வு பெற்று இந்த பாடசாலையிலேயே இந்த பிரதேசத்துக்கு சேவை செய்திருந்தேன். பின்னர் பற்றுப்பில் உதவி கல்வி பணிப்பாளராக ஆரம்ப கல்வி பிரிவுக்குரிய உதவி கல்வி பணிப்பாளராக கடமையேற்று பல்வேறு வேலை திட்டங்களையும் ஆரம்ப கல்வி அபிவிருத்திக்காக மேற்கொண்டிருந்தேன். அந்த அனுபவங்கள் தான் எனக்கு இந்த பாடசாலையில் உண்மையாகவே ஒரு அபிவிருத்தியை கொண்டு செல்லணும் என்ற நோக்கத்தில் முழுமையாக நான் இப்போ ஓய்வு பெற்றிருந்தாலும் கூட முழுமையாக இதில் பாடுபட்டு இதில் அபிவிருத்திக்காக உழைத்து கொண்டிருக்கின்றேன். கடந்த காலத்தை பொறுத்த வகையில் நாங்கள் இந்த கற்பித்து கொண்டிருக்கின்ற நேரங்களில் இது ஒரு பாடசாலை பொற்காலம் என்று சொல்லலாம். கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இங்கே கல்வி கற்றிருந்தார்கள். 30க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கற்பித்திருந்தார்கள். அந்த நேரத்தில் விவேகானந்த மதிவர் அவர் எனது மாமாவும் கூட அவர் மிகவும் சிறப்பாக இந்த பாடசாலையில் அபிவிருத்திக்கு உழைத்திருந்தவர். அந்த காலத்தில் நல்ல பொறுப்பேற்ற இந்த மாணவர்கள் பெற்றிருந்தார்கள். இப்போ தற்பொழுது ஜெயபிரதாதி வந்தது பிறகு மீண்டும் ஒரு புத்துயிர் பெற்று வருகின்றது. ஆகவே எல்லோரும் சேர்ந்து இந்த பாடசாலையை அபிவிருத்தி செய்து இந்த பிரதேசத்துக்கு ஒரு முன்மாதிரியான பாடசாலையாக மிளிரச் செய்வதே எனது நோக்கமாகும். நன்றி. ஓகே, நன்றி சார். சரி, ஓகே. தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளாவளி கலைமகள் மகாவித்தியாலயத்திலே படித்து இங்கே வந்து ஒரு உடற்கல்வி ஆசிரியராக தற்பொழுது வந்து நியமனம் பெற்று இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் நம்முடைய எல்லாருக்குமே வந்து விளையாட்டுத்துறையில வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துக்கு போய் கொண்டிருக்காங்க. வணக்கம் அக்கா. அக்கான்னு சொல்றேன் மேம். ஓகே, என்னன்னு சொன்னா இப்ப நம்முடைய மாணவர்கள் வந்து விளையாட்டுத்துறையை நோக்கி எவ்வாறு நகர்ந்து கொண்டிருக்காங்க? நான் இங்கே வந்தது 2019ஆம் ஆண்டு வெள்ளாவளி கலைமகள் மகாவித்தியாலயத்துக்கு நியமனம் பெற்று வந்தேன். நான் அதிலிருந்து முதலாவது தடவையாக வந்து கிரிக்கெட் ஆண்களுக்கான கிரிக்கெட்ல வந்து அவங்க மாகாண மட்டத்துக்கு சென்றவங்க. வலய மட்டத்தில் வந்து முதலாவது இடத்தினை தக்க வைத்து மாகாண மட்டத்துக்கு சென்று பெரும் விளையாட்டுக்கு மத்தியில் வந்து அவங்க செமிஃபைனலில் வந்து லொஸ்ட் ஆகிட்டு வந்தவங்க. நாங்கள் அதை வந்து கைவிட்டது மாதிரி விடாமல் தொடர்ச்சியான தொடர் முயற்சியை பிள்ளைகளுக்கான தொடர் முயற்சியினை வழங்கி போன வருடம் வந்து ஒவ்வொரு வருடமும் அத்லெட்டிக் தனி விளையாட்டுகளில் வந்து மாகாண மட்டத்துக்கு சென்று அவங்களோட திறமைகளை வெளிக்காட்டி வெற்றியீட்டிய மாணவர்களும் இருக்கிறாங்க. அந்த வகையில் போன வருடம் வந்து நாங்கள் புதிதாக பூப்பந்தாட்ட விளையாட்டை தொடங்கினாங்க. அதில் வந்து தொடங்கி பெண்களும் ஆண்களும் 18 வயது பிரிவு 2 பேரையும் கொண்டு சென்றதில் வந்து பெண்கள் அணி வந்து முதன் தடவையாக 2வது இடத்தினை தக்க வைத்து மாகாண மட்டத்துக்கு கொண்டு சென்றனாங்க. இப்போவும் வந்து நாங்கள் போன வருடம் கேன்போலும் கொண்டு போனாங்க மாகாண மட்டத்துக்கு. இந்த வருடமும் அவங்கள மாகாண மட்டத்துக்கு கொண்டு செல்லணும். மாகாண மட்டத்தில் வின் பண்ணி தேசிய மட்டம் கொண்டு செல்லணும்ன்றதுதான் எங்களோட நோக்கம். கண்டிப்பாக நன்றி. தேசிய மட்டம் வரைக்கும் நம்மளுடைய இந்த பாடசாலை படித்த மாணவர்கள் வந்து சென்று இருக்காங்க. கண்டிப்பா இனி வரும் காலங்களிலையும் அதிக மாணவர் சென்று விளையாட்டுத்துறையிலையும் சாதிக்கணும் எங்களுடைய விருப்பம். நன்றி. தேங்க்யூ. ஓகே, இந்த நிற்கிறதா வந்து இப்போது வந்து பல்கலைக்கழகம் தெரிவாக இருக்கின்ற மாணவர்கள். இவரை நாம வந்து நம்மளுடைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. டானு அப்போ இதுக்கு முதல் வந்து அவர் வந்து தனியாக நாங்கள் வந்து நேர்காணல் செய்துட்டோம். அப்போ இந்த பக்கத்தில் நிற்கிற வந்து தம்பி நிது, இவர் வந்து சட்டத்துறைக்கு வந்து தெரிவாக இருக்கின்றார். அப்போ அந்த வகையில் பக்கத்தில் நிற்கிறது சீனு ஜாப்பில்லை. அப்போ இவங்களும் வந்து ஒரு நல்ல ஒரு சித்தியை பெற்று பல்கலைக்கழகம் செல்ல போகின்றாங்க. அப்போ சீனுஜா வணக்கம். வணக்கம். ஓகே, இப்போ இந்த ஒரு தருணத்தில் இப்போ ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் எடுத்திருக்கீங்க. இந்த ஒரு தருணத்தில் நீங்கள் ஒரு ஸ்பெஷல் நன்றி சொல்லணும்னு சொன்னால், இல்லை இந்த வீடியோ வந்து நம்முடைய மாணவர்கள் எல்லாம் பார்ப்பாங்க, இப்போ அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது உங்களுடைய ஒரு கருத்தை சொல்லணும்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க? பிள்ளைகளுக்கு வந்து நடக்கிற அவமானங்கள் எல்லாத்துக்கும் வந்து ஒரு
பதில் கொடுக்கணுமெண்டா அது ஒரு கல்வி தான் அதுக்குரிய சரியான ஒரு ஆயுதம். அதுக்குரிய தடைகள் எங்கேருந்து வேணால் வரலாம், குடும்பத்திலேருந்து வரலாம், சமூகத்திலேருந்து வரலாம், ஏன் பாடசாலையிலேருந்து கூட வரலாம். அதெல்லாம் கணக்கில் எடுக்காம முன்னேறணும் என்று நினைச்சா நம்ம படிக்கத்தான் வேணும். படித்து முன்னேறினா சரி எப்படியோ. சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு வந்து என்ன ஆகிறது விருப்பம்? டீச்சர். டீச்சர், ஓகே. அப்போ நீங்கள் வந்து டீச்சர் ஆகி நிறைய மாணவர்களை வந்து அடுத்த கட்டத்தை எடுத்து போகணுன்ற கூட விருப்பம். ஓகே, நீங்கள் வந்து சந்திச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு தாங்க முடியாத ஒரு வலி ஒன்று இருக்கும் படிக்கக்குள்ள, ஏதோ ஒரு அவமானங்கள், ஏதோ ஒரு விஷயம் ஒன்று இருக்கு, அது உங்களுக்கு ஏதாவது அப்படி இருக்குதா? நிறைய இருக்குது, சமூகத்திலையும் இருக்குது, பாடசாலையிலும் இருக்குது. அதை படிப்படியே சொல்லிடலாம். அப்படி. சரி, ஓகே. நன்றி தங்கச்சி. இப்போ வேற ஏதாவது இப்போ அதையும் தாண்டி நிறைய நம்முடைய உறவுகள் பார்ப்பாங்க, அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்ல விரும்புறீங்களா? இந்த இடத்துல வந்து நம்முடைய வெள்ளாவளி கிராமம் வந்து பார்த்தோம்னு சொன்னால் படுவாங்கரையில் வந்து ஆரம்பத்தில் வந்து யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு இப்பயும் வந்து முழுமையாக இல்லாட்டியும் கொஞ்சமாக வந்து மீண்டெழுந்து கொண்டு இருக்குது. இப்போ இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய மக்களுக்கு உறவுகளுக்கு ஏதாவது சொல்லணும்னு சொன்னால் அவங்களுக்கு ஏதாவது யுத்தத்தால பாதிக்கப்பட்டாங்களே சொல்ற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை. ஆனா எப்படிப்பட்ட கஷ்டம் இருந்தாலும் யுத்தத்தால பாதிச்சாலும் என்ன செஞ்சாலும் அந்த பிள்ளைகள் கடைசியா ஒரு நிலம் ஒன்று படிச்சு கரையறிச்சுடா எந்த பாதிப்புண்டாலும் அதில் கடைசி மாற்றம் கொண்டு வரும் கல்வி மூலமாக. சரி, ஓகே. இப்போ வீடியோ எடுக்க முதல்ல வந்து தங்கச்சியாக அண்ணா இன்றைய கேள்வியெல்லாம் கேட்டுருவாங்கண்ணா கதைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, உங்களுக்கு வாழ்த்துக்கள். மீண்டும் நாங்கள் வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டோம் வீடியோக்காக வேண்டி. மீண்டும் வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லபடியாக வந்து உங்களுடைய பல்கலைக்கழக படிப்பை முடிச்சுட்டு உங்களுடைய சேவை வந்து நம்மளுடைய கிராமத்துக்கு தேவை. நான் வந்து மட்டக்களப்பு மாவட்டம்ன்றதை தாண்டி நம்முடைய கிராமத்துக்கு தேவை. ஏன்னா நம்முடைய கிராமத்திலேருந்து படிச்சுட்டு வந்து வேறு இடங்களுக்கு வெளிநாடுகளுக்கு செல்றாங்க நிலையமான படிப்பை படிக்கிறதுக்கு. நீங்களும் வந்து அதே மாதிரி இல்லாமல் வெளியிடங்களுக்கு போயிடாம இருந்து நம்மளுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்த இடத்துக்கு எடுத்து போகணும் எங்களுடைய விருப்பம். சரியா? நன்றி. ஓகே, வணக்கம். நீ வணக்கம்ண்ணா. எப்படி இருக்கீங்க? பரவாயில்ல, நல்ல விஷயமா இருக்கேன். சரி, ஓகே. இப்போ வந்து அதிகூடிய சிட்டிகளை பற்றி 3 எடுத்து இப்போ வந்து நீங்கள் சட்டத்துறைக்கு தெரிவாக இருக்கின்றீங்க. நம்முடைய வெள்ளாவளி கலை மகாவித்தியாலயத்தில் சட்டத்துறைக்கு தெரிவாங்கின முதல் மாணவன் நினைக்கிறேன். சரி, ஓகே. இப்போ இந்த ஒரு தருணத்தில் வந்து நீங்கள் நன்றி சொல்லணும்னு சொன்னால் யாருக்கு சொல்லுவீங்க? இல்லை நம்ம இந்த வீடியோ வந்து பார்த்து கொண்டிருக்கிற மாணவர்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க? இல்லை, இந்த நிலைக்கு வந்ததுக்கு முதலாவது காரணம் என் குடும்பம். எங்களோட அம்மா, அக்கா, அண்ணா எல்லாருமே வந்து அப்பா எல்லாம் நல்லா கஷ்டப்பட்டு படிப்பிச்சாங்க. நான் அதுக்கு ஒரு ரிசல்ட்ஸ் எடுத்தேன். எனக்கு சந்தோஷம். அதை போல் எனக்கு படிப்பிச்ச ஆசிரியர்கள்னு சொல்லக்கூட பிலோஜன் சார், சிவகுமார் சார், மற்ற ஐங்கரன் சார், மற்ற சஜீவன் சார் எல்லாருக்கும் நன்றி சொல்லி சொல்கிறேன். சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு இப்போ படித்து ஓகே நான் வந்து டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படின்ற ஆசை இருக்கும். அதை நீங்கள் வந்து ஓ லெவலில் வந்து நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் எடுத்தீங்க. என்ன ரிசல்ட்? RI மொழிவி 6A B2C. ஓகே, இந்த ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்து இப்போ காமர்ஸ், டெக்னாலஜி, பயோ எடுத்துருக்கலாம். இப்போ அதை தாண்டி நீங்கள் ஆர்ட்ஸுக்குள்ளே வந்ததுக்கான காரணம் என்ன? இல்லை, எனக்கு ஆர்ட்ஸ் படிக்கணும்ன்ற ஒரு விருப்பம். நம்ம கிரேட் 1ல இருந்து படிச்சு வந்தது அப்படியே 13ஆம் ஆண்டுலையும் படிக்கணும்ன்ற இதுக்காக தான் நான் ஆர்ட்ஸ் எடுத்தேன். ஆர்ட்ஸ் எடுத்து சரி, அப்போ ஆர்ட்ஸ் எடுக்கும்போது நீங்கள் வந்து இப்போ நான் இது ஆகணும், இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு போலீஸ் ஆகணும், இல்லைன்னு சொன்னால் டிஎஸ் ஆகணும், இல்லை வந்து டீச்சர்ஸ் ஆகணும், இல்லை வந்து ஒரு லோயர் ஆகணும், அப்படி வந்து நிறைய ஏதோ ஒரு விருப்பத்தில் வந்து நீங்கள் அதை படிச்சிருப்பீங்க. அப்படி உங்களுக்கு என்ன விருப்பமாக இருந்தது? எனக்கு அப்படி பெருசாக ஒன்றுமே இல்லை. எனக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய யூனிவர்சிட்டி போகணும், அது என் விருப்பம். அதால் படித்தேன். சரி, ஓகே. இப்போ வந்து நீங்கள் இப்போ பல்கலைக்கழகம் சென்று என்ன கோர்ஸ் செய்கிறது ஐடியா? இன்னும் அப்படி ஒன்று இது வேணால பெஸ்ட்பம் வந்தது போல தான் அப்ளை பண்ணுற ஒரு ஐடியா இருக்கு, ஏதாவது ஒரு கோர்ஸ். ஓகே, ஓகே. அதோட வந்து இந்த மாணவர்கள் நிறைய பேர் பார்ப்பாங்க, நம்மளுடைய உறவுகள் பார்ப்பாங்க. நம்மளுடைய நான் இப்போ தங்கச்சிட்டு சொன்ன மாதிரி நம்மளுடைய கிராமம் இந்த படுவாங்கன்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரியும் எவ்வளோ ஒரு கஷ்டத்துக்கு மத்தியில் இங்கே இருந்து மாணவர்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு போய் கொண்டிருக்காங்க. ஏன்னா இங்கே வந்து பிரத்யேக வகுப்புகள் கூட இல்லை. நம்ம வகுப்புகளுக்கு போகணும்னு சொன்னால் டவுனுக்கு போகணும். அதையும் தாண்டி நம்ம வந்து இந்த இடத்துல படித்து ஒரு இடத்துக்கு வந்திருக்கின்றோம். அப்போ இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நம்முடைய மக்கள் உறவுகளாக இருக்கட்டும், நம்மளுடைய உறவுகளாக இருக்கட்டும், மாணவர்கள், ஆசிரியர்கள், இவங்க எல்லாருக்குமே வந்து ஏதோ ஒன்று சொல்லணும்னு சொன்னால் ஒரு மோட்டிவேட்டான ஒரு வசனம் ஒன்று சொல்லணும். என்ன சொல்லுவீங்க? ஆசிரியர்கள் அவங்களோட கடமையை சரியா செஞ்சா மாணவர்கள் சிறந்த முறையில் கல்வியை கற்று அவங்கள ஒரு பல்கலைக்கழகத்துக்கு சரியா தெரிவாகுவாங்க. ஓகே, நன்றி. ஓகே, வேற ஏதாவது இந்த இடத்துல சொல்லி? ஓகே, நன்றி. நீ எப்படி உங்களுக்கு வந்து இந்த அடிபட்டு அந்த எலும்பெல்லாம் உடைஞ்சது சரியாயிட்டு? பரவாயில்ல. வேற வந்து ஆல்ரெடி நாங்கள் நேர்காணல் செய்துட்டோம். ஓகே, இந்த இடத்துல அதானும் இப்போ அவங்க 3 பேரையும் வந்து கவரேஜ் இருக்குன்றாங்க. இப்போ இந்த இடத்துல இப்போ சில அன்றைக்கு நம்ம பேசக்குள்ள வந்து நிறைய விடயங்களை மிஸ் பண்ணிடுது. ஐயோ, இதை நம்ம பேசிருக்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து மிஸ் பண்ண சொல்லியிருந்தீங்க. இப்போ இந்த இடத்துல வந்து இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், மாணவர்கள், நம்முடைய உறவுகளுக்கு நீங்கள் ஏதாவது சொல்லணும்டா என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்போ நான் இந்த வெள்ளாவளி கலை மகாவித்தியாலயத்தில் 1ஆம் ஆண்டுலேருந்து நான் இங்கே தான் படித்தேன். அதே மாதிரி தான் ஏழும் இங்கே படித்து முடிச்சினேன். அதில் எனக்கு 1ஆம் ஆண்டுலேருந்து 13ஆம் ஆண்டு வரையும் நிறைய ஆசிரியர்கள் கஷ்டப்பட்டு படிப்பிச்சிருக்காங்க. அவ்வளோ ஆசிரியர்களுக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன்.
அது மட்டும் இல்லாமல் கிளாஸ்லேயும் ஐங்கரன் சார் இருக்கட்டும், திவாகரி டீச்சராக இருக்கட்டும், டிலோஜனா இருக்கட்டும், 3 பேர் தான் கிளாஸுக்கு போனது. அவங்க 3 பேரும் நிறைய கஷ்டப்பட்டு படிப்பிச்சவங்க. அவங்களுக்கு இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. சரி, ஓகே, நன்றி. இப்போ அவர் வந்து கொஞ்சம் இன்ஜூரியாக இருக்கின்றார், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அப்போ தம்பி உங்கள் 2 பேருக்கும் தங்கச்சிக்கும் வாழ்த்துக்கள். நீங்கள் இப்போ தங்கச்சிட்ட சொன்ன மாதிரி தான் நாங்களும், நீங்கள் வந்து பல்கலைக்கழகம் படித்து முடித்ததுக்கு பிறகு ஊரை விட்டு வேறு இடங்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்லாமல் இங்கே இருந்து நம்மளுடைய கிராமத்து பிள்ளைகளையும் நம்முடைய உறவுகளையும் பார்க்கணும் என்று உங்களுடைய சேவை வந்து நம்முடைய கிராமத்துக்கு தேவைன்றது என்னுடைய ஒரு ரிக்வெஸ்ட். அது உங்களோட விருப்பம். இனி அடுத்த கட்டம் முடிவெடுக்கிறது. கண்டிப்பாக பல்கலைக்கழகம் போகும்போது மீண்டும் சந்திப்போம். சரியா? நன்றி, வாழ்த்துக்கள். ஓகே தங்கச்சி, நன்றி. சரியா? சரி, ஓகே. நாங்கள் இந்த வீடியோட முடிக்கிற இறுதி கட்டத்துக்கு வந்துட்டு நாங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி இங்கே வந்து இந்த பாடசாலையில் வந்து 100ஆண்டு விழா வந்து வருகின்ற வருடம் நடக்க இருக்கின்றது 2027. அந்த வகையில் அதற்கான ஒத்துழைப்பும் வந்து இதை பார்த்து கொண்டிருக்கிற நம்மளுடைய பழைய மாணவர்களாக இருக்கட்டும், நம்முடைய உறவுகளாக இருக்கட்டும், அனைவருடைய ஒத்துழைப்பு தேவை. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேலை திட்டங்கள் வந்து இடம்பெற்றுக் கொண்டு தற்பொழுது வந்து அந்த இடத்த வந்து ஒரு கட்டடம் வந்து அமைச்சு கொண்டிருக்கின்றாங்க. அதே மாதிரி பாடசாலை முன்றல்ல வந்து இப்படி சுற்றி வளாகங்களில் வந்து வேலைப்பழுக்கள் வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்குது. அப்போ அந்த வகையில் ஒரு பிரம்மாண்டமான முறையில் 100வது ஆண்டுன்னு சொல்லக்குள்ள இப்போ இங்கே இருக்கக்கூடிய நிறைய பாடசாலை வந்து 100வது ஆண்டு வந்து 75 விழா அப்படி தான் கொண்டாடி கொண்டிருக்காங்க. இப்போ நம்முடைய வெள்ளாவளி கலைமகள் வந்து 100 வருடம் என்று பழமை வாய்ந்த ஒரு பாடசாலை என்று சொல்லக்குள்ள வந்து அது எங்களுடைய மண்ணுக்கு வந்து இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு பெருமை. அப்போ அந்த வகையில் இந்த வீடியோ சம்பந்த கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள். பாய் காட்டுங்க. அப்படி பாய்.